ஒரு சைக்கிள் டயர் இருக்கு. அந்த சைக்கிள் டயருக்கு மேலே எப்படி இருக்கும்? ஒரு டயர் இருக்கும். அதுக்குள்ளே என்ன இருக்கும்? டியூப் இருக்கும். டியூப்புக்குள்ளே என்ன இருக்கும்? காற்று இருக்கும். அந்த காற்றை உங்களால் பார்க்க முடியாது. அந்த மாதிரி நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, அதுதான் சைக்கிள் டயர். இந்த சைக்கிள் டயருக்குள்ளே இருக்கிற டியூப் தான் நம்ம உயிர். அந்த உயிருக்குள்ள கண்ணுக்கு தெரியாத காற்று மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் ஆத்மான்னு சொல்லக்கூடியது. இதை புரிஞ்சுக்கிட்டா அதை புரிஞ்சிக்க முடியலன்னா ஆத்மான்னு ஒன்று கிடையவே கிடையாது. அது கண்ணுக்கு புலப்படாது. இப்போ நாம் பேசினுக்கிற மைக்குள்ள கரண்ட் இருக்கு. கரண்ட்டை காட்டுன்னா நான் என்னத்தை காட்டுறது? கரண்ட் இருக்குங்கிறது மைக்கு வேலை செஞ்சா லைட் எரிஞ்சா தெரியும். அந்த மாதிரி ஒரு ஆள் இயங்கி கொண்டிருக்கிற வரைக்கும் அவங்ககிட்ட உயிரும் ஆத்மாவும் இருக்குன்னு அர்த்தம். அவன் இயங்குற மாதிரி இல்லாத ஒரு கால வந்தாக்கா அவங்ககிட்ட அவன் உடம்புல இருந்த காற்று வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு ஆள் செத்து விட்டான்னு எப்படி சொல்றீங்க? மூக்கிட்ட விரல் வச்சு பார்க்குறீங்க, அப்போ காற்று போயிடுச்சுன்னு அர்த்தம். ஜில்லுன்னு ஆயிட்டு இருந்துச்சுனாக்கா ஹீட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். வாட்டர் எவாபரேட் ஆகி செலைன் ஏற்றியும் அவன் பழிக்கிறேன்னு சொன்னால் தண்ணி எல்லாம் உடம்புலேருந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி அதை உணர முடியுமே தவிர காட்ட முடியாது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர் ஆத்மா இது எல்லாம் புரிய வைக்கிறது கஷ்டம். காற்றுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளமே இருக்காது. அண்ட் இது ஆத்மா உங்கள் செல்ஃபோனில் இருக்கிற மெமரி சிப் மாதிரி. உங்கள் செல்ஃபோனில் ஒரு மெமரி சிப் இருக்குது. அந்த மெமரிஸ் எல்லாம் யார் லோடு பண்ணாங்க? நீங்கள் தான் லோடு பண்ணீங்க. ஒரு செல்ஃபோன் வாங்குறீங்க, போய் பிஎஸ்என்எல்ல, ஏர்செல்ல, ஜியோவில், வோடோஃபோனில், ஏதோ அச்சில் ஒரு சிப்பு வாங்கிக்கிறீங்க, கனெக்ஷன். அது ஹீரோ ஸ்டார் இல்லை ஏதோ ஒரு சேட்டலைட் கனெக்ஷனில் வந்த உடனே நீங்கள் எல்லார் நம்பரையும் லோட் பண்ணுறீங்க. எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடு, உங்கள் நம்பர் லோட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறீங்க. ஸோ ஒன்றுமே இல்லாத அந்த மெமரி சிப்பில் நீங்கள் தான் ஊரில் இருக்கிறவங்க நம்பரெல்லாம் வாங்கி வாங்கி லோட் பண்ணிக்கிறீங்க. ஆல் தி டேட்டாஸ் ஒன்லி யூ ஆர் லோடிங் இன் திஸ் மெமரி சிப். அந்த செல்ஃபோன் நீங்கள் அதை விட அட்வான்ஸ் இருந்துன்னு வையேன். அப்போ என்ன பண்ணுவேன்? பழைய செல்ஃபோன் யாருக்காவது கொடுத்துட்டு புது செல்ஃபோன் வாங்குவேன். ஆனால் பழைய செல்ஃபோனில் இருக்கிற அந்த சிப்பை தூக்கி இதில் போட்டுக்குவேன். அப்போ அந்த மெமரி அந்த பழைய ஃபோனில் இருந்தது தான் இதுக்கும் வருது. மெமரின்றது பழைய ஃபோனில் இருந்தது புது ஃபோனுக்கு வந்துடுச்சு. ஃபோன் தான் மாறி போச்சு. அதனால் ராமசாமிங்கிற ஒரு உடம்புக்குள்ள ஒரு சிப் இருக்கு. அந்த ஆத்மாவில் அவரோட மெமரிஸ், ஆசாபாசங்கள், அவருடைய எண்ண நிறைவேறுதல்கள் எல்லாம் இருக்கு. ராமசாமி இறந்துட்டாருன்னா அந்த சிப்பில் இருக்கிற மெமரி அடுத்த உடம்பு வருது இல்லையா, குப்சாமி, கோவிந்தசாமி, ஜானு, இஸ்மாயில், அந்த உடம்புக்குள்ள வருது. அப்போ ராமசாமியினுடைய எண்ண நுகர்வுகளை தான் வேற உடம்பும் அனுபவிக்குது. இட்ஸ் எ கண்டினியூவஸ் ப்ராசஸ். இதுதான் கிறிஸ்துவ மதத்துக்கும் இந்து மதத்துக்கும் இஸ்லாம் மதத்துக்கும் இந்து மதத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஜூவிஷ், கிறிஸ்டியன் அண்ட் இஸ்லாம் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்மாயில் பாய் செத்துப்பிட்டாரு, அவரை காபால கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். இஸ்மாயில் அங்கேயே தான் இருப்பாரு. ஜான் செத்துப்பிட்டாரு, ஜானை கொண்டு போய் சவப்பட்டியில் வச்சு மாதா கோயில் சர்ச்சு கிட்ட பொச்சிட்டாங்க. அவர் அது வரைக்கும் அப்படியே தான் இருப்பாரு. உலகத்தில் என்னைக்கோ ஒரு நாளைக்கு கயாமத்து டேன்னு வரும், அது இஸ்லாமிய நம்பிக்கை. நியாய தீர்ப்பு நாள், ஜட்மெண்டல் டேன்னு ஒன்று வரும், அது கிறிஸ்துவர்கள், ஜூவிஷ், யூதர்களுடைய நம்பிக்கை. அது வரைக்கும் அந்த உடம்பு அதனுடைய நல்லது கெட்டதுக்காக காத்துக்கிட்டே இருக்கும், நியாய தீர்ப்பு வர்ற வரைக்கும். இந்து மதம் அதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணுது. அது என்ன சொல்லுது? நீ ராமசாமிங்கிற உடம்புல வந்த, ராமசாமியினுடைய பாவ புண்ணியங்கள் ராமசாமி கிட்ட இல்லை, அந்த உடம்பை எரிச்சிட்ட போச்சிட்ட. அப்ப ராமசாமியினுடைய எண்ணங்களும் நல்லது கெட்டதும் புதுசா எந்த உடம்புக்குள்ள அந்த மெமரி சிப் போச்சோ அதுல கண்டினியூ ஆகுது ஜர்னிங்கிறது தான் இந்து மதம். ஸோ அவங்க சொல்றதை விட நம்ம இந்து மதத்தில் சொல்றது கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்கு. ஆத்மா புது உடம்புக்குள்ள எப்போ வருது அப்படின்னா, ஒரு டம்ளர் இருக்கு, டம்ளருக்குள்ள பால் ஊத்துற. அந்த பால் அதுக்கு முன்னால ஒரு ஜக்குலயோ ஒரு சொம்புலையோ இருந்துச்சு. அப்போ அந்த சொம்புல இருக்கிற பாலை தான் நீ டம்ளர்ல ஊத்துற. அப்போ ராமசாமி, முன்சாமின்னு புதுசா வர்ற உடம்பெல்லாம் டம்ளரு. ஏற்கனவே இருந்த ஆத்மா பால் இருக்குது இல்லையா, அது எப்போ ஊத்துறியோ அப்போதான் வரும். அதனால ஒரு குழந்தை தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியே வருகிற போது அந்த ஆத்மா அதனுடைய பிளானட்ஸ் பொசிஷனை பார்த்துட்டு பின்னி பிணைக்கப்படுகிறது. அது பிளானட்ஸ் ஏற்ற மாதிரி உள்ள உடம்புக்குள்ள அந்த ஆத்மா வரும். அண்ட் கஷ்டப்பட வேண்டிய ஆத்மா இருந்தால் ஏழை கஷ்டப்படுற குடும்பத்தில் பிறக்கும், அனுபவிக்க வேண்டியதுதான் நல்ல பணக்கார வீட்டில் பிறந்த பிந்தே சந்தோஷமா இருக்கும். இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியது. அதனால ஜக்கில் இருந்தது தான் டம்ளர்ல வருது. ராமசாமி இறந்து போய் வெயிட்டிங் லிஸ்டில் இருந்தாரு,
அவருக்கு எந்த மாதிரி ஜாதக அமைப்புல அவர் பிறந்தா அவருடைய பழைய கர்மாக்களை அவர் அனுபவிக்க முடியுமோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு உடம்புல அந்த டைம்ல தான் வரும். அதனால்தான் இந்தியாவில் ஜாதகம் கணிக்கிற போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த நர்ஸ் அம்மா ஓடி போய் டைம் சொல்லும், 9:31 பிறந்திருக்குது குழந்தை அப்படின்னு. நீங்க உடனே அதை நோட் பண்ணின்னு ஐயர்கிட்ட போய் 10ஆம் நாள் புண்ணியாவஜனெல்லாம் பண்ண உடனே பதவி பூர்வ புண்ணியானம் போட்டு குழந்தைக்கு ஜாதகம் எழுதிடுவீங்க. நம்ம நம்பிக்கைகள் அப்படி. சைனாக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, 10 மாசம் முன்னாடியே எடுத்துக்கோ கணக்குங்கிறார். இப்போ 9:31ன்னா 10 மாசத்துக்கு முன்னாடி இருந்து அந்த கரு வருதுங்கிறாங்க. அதை விட இதுதான் சென்சிபிளா இருக்கு. ஒரு களிமண்ல ஒரு பொம்மை பண்றோம். நீங்க மெடிக்கல் காலேஜ் லேப்ல போய் பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி குழுவுக்குள்ளோ 10 விதமா அந்த குழந்தையுடைய வளர்ச்சியை காட்டுவாங்க. அதுதான் உங்க தசாவதாரம். முதல்ல பாத்தீங்கன்னா மச்சாவதாரம், குர்மாவதாரம், லாஸ்ட்ல ஒரு 8வது மாசம் 9வது மாசம் வரும்போது அந்த குழந்தை இப்படி இருக்கும் வயிற்றுக்குள்ளும். அதனால அந்த 10 அவதாரங்கிறது தான் குழந்தையினுடைய பரிணாம வளர்ச்சி, பயாலஜிக்கல் growth in a given womb of a mother. அதுக்குள்ள அப்படிதான் வருது. அதனால தசாவதாரங்கிறது ஒரு விஞ்ஞானத்தை நமக்கு புரிய வைப்பதற்காக நம்முடைய பெரியவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு உத்தி, ஒரு பாடத்திட்டம், ஒரு சிலபஸ். அது அவ்வளவுதான். அதனால 10 அவதாரம்லாம் ஒன்றும் கிடையாது. 10 விதமான வளர்ச்சி தாயினுடைய கருவுல வர்றது, அதுதான் தசாவதாரம் சொல்லும். அதனால சைனாக்காரன் என்ன சொல்றான், அது மீன் மாதிரி இருக்கிற காலத்திலேயே அந்த ஆத்மா ஒட்டிக்குதுங்கிறாங்க. அதை விட நம்ம சொல்றது கரெக்ட். அது முழு வளர்ச்சி அடைஞ்சி அந்த தாயினுடைய தொப்புள் கொடியிலிருந்து வெளியே வர்ற போது அந்த புது ஆத்மா, அந்த பழைய டிரான்ஸ்பர்ட் எனர்ஜி உட்காரும் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். ஸோ ஆத்மா எப்போ வருதுன்னா, நான் சொன்ன 2 தியரியில ஒரு தியரி நீங்க நம்பலாம். ஆத்மாங்கிறது ஒரு வெளிச்சம். அந்த ஆத்மாக்கும் கண்டினியூஸ் டிரான்ஸ்பர் ஆஃப் எனர்ஜி இருக்கு, கண்டினியூஸ் ஜர்னி இருக்கு. எந்த எண்ணமும் இல்லாத நிலை வர்ற வரைக்கும் இந்த ஆத்மா இப்படிதான் மாறிக்கின்னே இருக்கும். அதாவது எண்ணங்களே இருக்கக்கூடாது. இப்போ உன் போன்ல 1000 எண்ணங்குது, நீ என்ன பண்ற, மெகாபைட் மெமரின்னு இருக்கு. அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கும் உன் செல்லுல. அப்போ எது தேவையில்லையோ அதெல்லாம் அப்பப்போ டெலீட் பண்ணுவேன், எது தேவையோ அப்பப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி நமக்கு இந்த மெமரி இருக்கு இல்லையா, இது தாமரை மலர் மாதிரி இல்லை முட்டைக்கோஸ் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. அதுக்கு சகசர கமலம்னு பேரு. அதுல மெமரி எல்லாம் லோட் ஆயிருக்குது, நமக்கு அந்த முட்டைக்கோஸ்குள்ள லோட் ஆயிருக்குது. அண்ட் அக்கார்டிங்லி நம்முடைய வாழ்க்கையினுடைய பயண திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன. அதுல எந்த எண்ணமும் இல்லாத ஒரு நிலையை நீங்க அடைய வேண்டியிருக்கும். இப்ப நான் செல்லே வச்சுக்கிறது இல்லை, அதனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கெல்லாம் செல் வச்சுன்னு இருக்கீங்க, அதனால பழைய நம்பரை கழிச்சாலே நீங்க புது நம்பர் போட்டுங்க. பழைய ஆசைகளை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாலும் புது ஆசை எதையாவது வளர்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதனால உங்க மெமரி சிப்ல ஏதோ இருந்துகிட்டே இருக்கு. மெமரி இருக்கிற வரைக்கும் நீங்க பிறந்து சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க. எந்த மெமரியும் இல்லாம என்ன மாதிரி பிளாங்க் ஆயிடணும், என் மைண்ட்ல ஒண்ணுமே இருக்காது. ஒரு சினிமா கொட்டைக்குள்ள போறீங்க, ஒரு வெள்ளை ஸ்கிரீன் தான் இருக்கும். அந்த மாதிரி என் மைண்ட்ல ஒண்ணுமே இருக்காது, வெள்ளை ஸ்கிரீன் தான். நானா இவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுமேன்னு சொல்லி சுவிட்ச் போட்டாதான் அதுல படம் ஓடும். இப்ப அந்த கேள்விக்கான படம் நான் ஓட்டின்னு இருக்கேன் என் மைண்ட்ல. திருப்பி இந்த கேள்விக்கு பதில் சொல்லி முடிச்சோடனே ஸ்கிரீன் ஒயிட் ஆகிடும், ஒன்றும் இருக்காது மைண்ட்ல. அதனால உங்களுக்கு ரொம்ப நாளா சந்தேகம், என் மைண்ட்ல ஒன்றும் இல்லை.